வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சவுதியில் என் வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. காலைல எந்திரிக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும். பெட்டு எல்லாமே இப்படி தான், நம்ம ரூம் இப்படி தான் இருக்கும். காலைல பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சு கிளம்பிட்டு அப்படியே காலைல டிஃபன்லாம் பேக்கில் அடைச்சிட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வாக்கிங்கில் அப்படியே ரூம் கீழே போனோம். ரூம்லாம் பாருங்கள், ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஸ்டெப்ஸை பாருங்கள். என்னோட சவுதியில் வந்து அப்படி தான் வாழ்க்கை, அப்படி தான் இருக்கும். எல்லாம் அனுபவிச்சு தான் போகணும், வேறு வழி இல்லை. அப்படியே கீழே போனோம்னா வண்டி நிற்கும். வண்டியில் ஏறிட்டு அப்படியே காலையில் ஆறனால கொஞ்சம் தூக்கம் வரத்தான் செய்யும். என்ன பண்ணுறது, தூங்கிட்டு ஆகணும். இப்போ தான் ஏறி உட்காந்தாச்சு. எல்லாம் அப்படியே மண்டபுரம் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கண்டு தூங்கிடும். அப்படியே ரன்னிங்கில் போயிட்டே இருப்போம். அப்படியே போயிட்டே இருக்கையில் வழியில் ஏதாவது பார்த்துட்டு போனாலும் இந்த மண்டலம் தங்கிருச்சா நான் சொன்னேன்னா என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்கும். அப்படியே போய் வண்டி எடுத்தாச்சு. கம்பெனிக்கு வந்து வண்டி எடுத்து மூவிங் ஆகியாச்சு. பேட்ரி எல்லாமே செக் பண்ணணும். காலையில் வண்டியில் வந்தோன்னா வண்டியை துடைக்கணும். எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த பொருளை புறாத்தையும் மேலே ஏற்றணும், லோட் பண்ணணும். இந்த பொருளை புறாமே வந்து வண்டிகளுக்கு வந்து லோட் டெலிவரி பண்ணணும். நம்ம வந்து ஏற்றி விடுற மட்டும்தான். இந்த அன்றைக்கி தான் வட்டி வண்டி, நான் அந்த வண்டி நம்ம வண்டியை மட்டும்தான் டெலிவரி பண்ணிடுவோம். ஏற்றி வச்சுருவோம், அவங்க போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதான் இதோட என் வாழ்க்கை. அடுத்த